வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது. செயற்கையான நிறைய அந்த க்ரீமு, அந்த ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் போகிறதுனால அதில் பேராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. இதனால் பொடுகு தொல்லை அதிகமாக வருதுன்றாங்க. சரி, பொடுகு தொல்லை ஏன் வருது? பொடுகு ஏன் வருது? பொடுகு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் நீங்கள் சொன்னது. ம் இல்லாத ஷாம்புகள், ரசாயனம் கலந்த ஒரு சில பொருட்கள்லாம் உங்கள் தலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி ஜெல் அடிக்கிறாங்க. இது ஒன்று. அதே மாதிரி தலையில் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அந்த காலத்துக்கு யாருக்குமே தலைமுடிக்கு பீரெல்லாம் ஊற்றுறாங்க, பீரெல்லாம் ஊற்றி அழைச்சிடறாங்க. இந்த காலத்தில் வந்து தாலியாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், நம்மளுடைய முடியின் பாதுகாப்புக்காக தாலி, செம்பருத்தி தாலி போன்றவங்க பயன்படுத்தி. இந்த காலத்தில் யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது. எல்லாம் இப்போ பொடுகை சரி பண்ணக்கூடிய ஆயில் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு வாரத்தில் சரி பண்ணணும்னு சொன்னீங்க. அது என்ன ஆயில் எப்படி பயன்படுத்தணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசர்ச் சென்டரில் தயார் பண்ண நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். ஓ ஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா அது தயார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அருகம்புல். அருகம்புல். அருகம்புல், வெட்பாலை, நீலாவரி. நீலாவரி. அருகம்புல், வெட்பாலை, நீலாவரி. நீலாவரி. இதில் வந்து கொட்டம், கரிஞ்சீரகம், கார்போக அரிசி, இந்த மாதிரி கடை சரக்குகளும் சேர்த்து தான் இது நம்ம காய்ச்சி எடுக்கிறோம். இது பொடுகை வந்து சரி பண்ணுன்றீங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லுங்கள். இது வந்து ஊற்றுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா எவ்வளோ நாள் அப்ளை பண்ணணும்? இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பதற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இது தலையில் தேய்ச்சி நல்லா விட்டுறணும். ஒரு 1/2 hour விட்டுறணும். பிறகு வந்து நீங்கள் சோப்பு பயன்படுத்தக்கூடாது, ஷாம்பும் பயன்படுத்தக்கூடாது. சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது. கண்டினியூ ஒரு 7 நாளைக்கு நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்து காலையில் 1/2 மணி நேரம் ஊற விட்டுறணுமா? ஆமாம், ஊற விட்டு அப்படியே தலையை அழைச்சிக்கணும். அதாவது சாதாரண பச்சை தண்ணியில் குளிக்கணும். எதுவுமே தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சாயந்தரம் இதே மாதிரி போடலாமா? சாயந்தரம் போடலாம், 2 வேளை போடலாம். ஒரு நாளைக்கு 2 முறை. எந்த விதமான அரிப்பும் தலைக்கு ஏற்படாது. தலையில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். இது ஆமாம், காலை மாலை 2 வேளையும் ஒரு 1/2 hour அந்த ஆயிலை போட்டு நல்லா ஸ்கால்பில் தேய்ச்சிட்டு நார்மல் பச்சை தண்ணியில் குளிக்கணும். சோப்பு, ஷாம்பு, சீக்கா எதுவுமே போடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு இது பயன்படுத்தும்? 7 நாள். 7 நாள். ஒரு சில பேருக்கு 3 நாள்ல சரியானவங்களும் இருக்கு. 3 நாள்ல 3 நாள்ல சரியானவங்களும் இருக்கு. ஓ 7 நாள் நீங்க இதை பயன்படுத்திங்கன்னா டாக்டர் பிரச்சனை வராது. மேற்கொண்டு பண்ண வேண்டியது என்னன்னா, இடையில வாரத்துல ஒரு 2 நாளாவது தலைக்கு நல்ல ஆயில்கள் தேய்ச்சி குளிக்கணும்.